SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. கொச்சி கடற்பகுதியில் லைபீரியா நாட்டின் எண்ணெய் கப்பல் மூழ்கியது எப்படி? கடலில் எண்ணெய் கசடு தொடர்ந்து கலந்து வரும் நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தற்போதைய மீட்பு பணிகள் குறித்து சிறப்பு வரைகலையுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். கேரள கடற்பகுதியில் மூழ்கிய எண்ணெய் கப்பல் பாதிப்பில் சுற்றுச்சூழல் தவிக்கும் மீனவர்கள். MSC எல்சா 3 எனும் லைபீரியன் கப்பல் திருவனந்தபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய விழிஞம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகத்திற்கு சரக்குகளோட பயணிக்குது. மே 25 அதிகாலை நேரத்தில் அரபிக்கடலில் ஏற்படுற எதிர்பாராத கடல் சீற்றம் காரணமாக கப்பல் தடுமாறுகிறது. கப்பலை நிறுத்துறதுக்கு மாலுமிகளும் கேப்டனும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுறதுனால அவர்களால் நிறுத்த முடியவில்லை. இதன் காரணமாக கொச்சிக்கு அருகே 38 நாட்டிகல் மைல் கடலினுடைய மையப்பகுதியில் கப்பல் கவிழ்கிறது. முதல்ல கப்பலில் யார் யார் பயணிக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய சரக்குகள் குறித்து பார்க்கலாம். கப்பலில் 24 மாலுமி, ஒரு கேப்டன் பயணிக்கிறாங்க. அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுகிறார்கள். கப்பலில் ஒட்டு மொத்தமாக 640 கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதில் கால்சியம் கார்பைட் என கூறப்படுகின்ற வேதிப்பொருட்கள் 12 பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. 84 மெட்ரிக் டன் அளவிற்கு டீசல் நிரப்பப்பட்டிருக்குது. டீசலும் கொண்டு செல்கிறார்கள். மேலும் 367 மெட்ரிக் டன் அளவிற்கு ஃபர்னஸ் எண்ணெயும் இந்த கப்பலில் கொண்டு செல்லப்படுது. சரி, கப்பல் மூழ்கிய பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கப்பல் மூழ்க தொடங்குது. கப்பலில் இருக்கக்கூடிய 88 மெட்ரிக் டன் அளவிலான கச்சா எண்ணெய் கசடுகள் கடல்ல கலக்க தொடங்குது. 88 மெட்ரிக் டன் என்பது மொத்தமாக 10,300 பைக்கை ஃபுல் டேங்க் நிரப்புறதுக்கு தேவையான எரிபொருளுக்கு சமமாகும். அவ்வளவு எரிபொருள் கடல்ல கலக்குது. இதன் காரணமாக அந்த பகுதியே ப்ரௌனிஷ் கலர்ல மாறுது. சரி, இந்த எண்ணெய் கலப்பு காரணமாக யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு? முதல் பாதிப்பு மீனவர்களுக்கு தான். தென்மேற்கு பருவமழை காலகட்டம் என்பது அரபிக்கடல்ல மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காலகட்டம். அதோடு மீனவர்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இந்த எண்ணெய் கசடு ஏற்பட்டிருப்பதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதிப்பு. அரபிக்கடலில் இருக்கக்கூடிய பல்லுயிர்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லப்படுது. எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த கேரளா வரைபடம் மூலமாகவே பார்க்க முடியும். கேரளா வரைபடத்தை எடுத்துட்டோம்னா ஆலப்புழா, அம்பலப்புழா, அரட்டுப்புழா, கருணாகப்பள்ளி உள்ளிட்ட அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளெல்லாம் தற்போது கச்சா எண்ணெய் கசடுகள் பரவ தொடங்கி இருக்கிறது. கடலினுடைய நிறம் கிட்டத்தட்ட 23 நாட்டிகல் மைல் அளவிற்கு மாறத் தொடங்கி இருப்பதாக கூறப்படுது. இந்த கச்சா எண்ணெயை அகற்றுவதற்காக கடலோர காவல் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடைய கப்பல் விரைந்திருக்கிறது. தற்போது அந்த கச்சா எண்ணெய் கசடுகள் 30% மட்டுமே அள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுது. 70% கடலின் மற்ற பகுதிக்கு பரவி இருக்கிறது. எந்தெந்த பகுதியில் பரவி வருகிறது என்பதை இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.